வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அம்மா, இன்றைய கேள்வி, ம். இது மகா சிவராத்திரி வருது இல்லையா? இப்போ வர 8ஆம் தேதி ஆ. மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரிக்கும் மாத சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம்? மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க உங்களுடைய இடத்துல, உங்களுடைய ஆசிரமத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறீங்கம்மா? மக்கள் வந்து நலம் பெறணும் ரொம்ப அப்படிங்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. யோக ஞானசித்து ராஜகுரு சரணம். அதாவது ஒருத்தவங்க செய்யற உதவிய என்னைக்குமே மறக்க கூடாது. மரணம் வரத்தக்கும் நம்ம வந்து மறக்க கூடாது. அவங்க மறந்தாலும் நம்ம மறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல நான் இருக்கிறவ. ஆனா அதுக்காக அந்த உதவி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணெண்ண மாதிரி அந்த உயிர் கமண்ட குண்டலத்தை அறுத்து கொடுக்கக்கூடிய இது இல்ல என்கிட்ட. இல்ல இருந்தாதான் எனக்கு கொடுக்க இல்ல இல்ல அப்படிங்கும் போது என்னத்தை கொடுக்க? உயிர் ஒண்ணுதான் இருக்கு. உயிரும் பிறருக்காக இருக்கு. பிறர் யாருக்காக ஒரு உயிர் ஒரு முக்கியமான தலைவரோ யாரோ உயிர் போராடிட்டு இருக்காங்க வைக்கிறேன்னா அவங்களுக்கு பதில் என்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய நான் தயாரான நிலையில இருக்கேன். அதுக்காக வச்சிட்டு இருக்கேன் என்னுடைய உயிர். மத்தபடி இந்த உடம்ப விட்டு நம்ம ஆன்மா போய்தான் ஆகணும். சாகாவரம் பெற்றவங்க யாருமே இல்ல இந்த வையகத்துல. பெரிய பெரிய மேதைகள் கூட இறந்துதான் போயிடுறாங்க. என்ன இதுல ஒரு வேடிக்கைன்னா, கஷ்டப்படுற காலத்துல அவங்க வந்து பல பல சாதனைகளை செய்தப்போ அவங்க வந்து அதை வாழ முடியாம அனுபவிக்க முடியாம இறந்தாங்க. கஷ்டப்படுற நேரத்துல சீரழிஞ்சு சின்னாபண்ணப்பட்டு பாடங்களை கற்பிக்கிறாங்க. பாடங்கள் எதுக்காக? அவங்களுக்காக இல்ல, பிறருக்காக தான். அதுலயும் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னா, மாத சிவராத்திரி அப்படின்றது எப்படின்னா 12 மாதங்களும் ஒவ்வொரு சிவராத்திரி வரும். அது நார்மலான. அதுலயே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது எப்படின்னா, தன்னுடைய பெண்கள் தன்னுடைய கணவர்மார்களுடைய ஆயுள் காலங்களை இந்த அதாவது வடநாட்டுக்கெல்லாம் வந்து மாங்கல்ய நோம்புன்னு சொல்லுவாங்க. கரவா சொக்குன்னு சொல்லுவாங்க. அத கரவா சொக்கு வச்சிருக்காங்க, மாங்கல்ய நோம்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவர் ஆபத்தில விஷத்தை குடிச்சிருக்காரு அவரும். நம்ம வந்து ஒரு ஒரு தலைவர் வந்து உயிர் போகுதுன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, பெற்றோர்களுக்காக, மனைவிக்காக உயிர் போகக்கூடிய சூழ்நிலை யாருக்கு வரும்? தலைவர்களுக்கு வரும். இதே மகா சிவராத்திரியில தான் மயில்சாமி வந்து இறந்தாரு. அவர் தலைவர், குடும்ப தலைவர் இறந்தாரு. ரொம்ப அதே மாதிரி ஒரு சிலர் நிறைய பேர் இறந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப அற்புதம். அன்னைக்கு உயிர் போறது வந்து இறைவனிடத்திலேயே நம்ம போய் சேருவோம். அவருடைய பக்கத்திலேயே உட்காருவோம். அவ்வளவு ஒரு அற்புதம். அந்த அந்த நாள் எல்லாரும் முனிவர் ரிஷிமார்கள், சித்த புருஷமார்களுக்கு கூட அந்த நாள் கிடைக்காது. எனக்கு கிடைக்குமா அப்படின்றது கூட அரிதுதான். அதுக்குதான் நான் வந்து தவங்களை மேற்கொள்றேன். எனக்கு வந்து முக்தி வேணும்ப்பா நான் அப்படின்னு. பட்டணத்தாரு கூட அந்த இது கிடைக்கல. சிவராத்திரியில அவருக்கு வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு உயிர் பிரியல அவருக்கு. ஆனா அவர் பட்டணத்தார் கூட வந்து சிவனே கெடின்னு வாழ்ந்தவர். சர்வம் சிவம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட அவருக்கே கிடைக்கல. அந்த அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி 12 மகா சிவராத்திரி, அதே மாதிரி 12 ஏகாதேசி, இது எல்லாத்தையும் கொண்டது ஒரு மகா சிவராத்திரி. ஒரே ஒரு இந்த ஒரு சிவராத்திரி கொண்டா எல்லாத்தையும் கும்பிட்டதுக்கு, எல்லா இது தரிசனம் கிடைச்சதுக்கு, எல்லா பலனும் மொத்தமா கிடைக்கிற நாள். ஆனா என்ன வருதுன்னா, இந்த நாள்லதான் அவங்க குலதெய்வங்களையும் வழிபடுவாங்க. அவங்க வழிபடுவாங்க. ஆனா குலதெய்வத்துக்கெல்லாம் குலதெய்வம் அதிபதி யாருன்னா சிவபெருமான். சிவனேன்னு இருக்கிறவரை வந்து அன்றைய நாட்கள் வந்து ரொம்ப இறைவனை வந்து வழிபட்டு அவன் அன்னைக்கு விரதங்கள் இருந்து, நாட்டுக்காரவங்க நிறைய சாமிமார்கள் வருவாங்க. ஆனா அவங்க கூட எதுவும் சாப்பிட மாட்டாங்க. பூண்டு, வெங்காயம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ், பால், அது மாதிரி. அதுவும் இந்த அந்த உடல் வந்து வாடிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க. அந்த தெம்பு வேணுமே. அந்த நேரம் கண்ணு முழிக்கிற நேரம் தெம்பு குறைஞ்சாயிரும், சொக்கலாயிரும், கண் சொருகிரும், தூங்கிடுவாங்க. அப்ப இந்த கண்களை முழித்து சிவனை நோக்கி விரதம் இருப்பாங்க. அந்த நாள்ல பெண்கள் அது சிவபெருமான விஷத்தை குடிச்சதுனாலதான் இந்த பார்வதி தேவி தன்னுடைய கரங்கள்னால அந்த விஷம் உடம்பெல்லாம் பரவக்கூடாதுன்ட்டு பிடிச்சிட்டு இருப்பான். இதுதான் இதிகாசங்கள், புராண கதைகள் எல்லாமே உண்மையானது. ஏன்னா இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு பெண்களும் தன்னுடைய குடும்ப தலைவர் நல்லா இருக்கணும், அவருடைய ஆயுள் காலங்கள் நீடிக்கணும், அவர் வந்து
சிரஞ்சீவியா வாழணும் அப்படிங்கறதுக்காக பெண்கள் முக்கியமா கண்கள் விழித்து விரதங்கள் மேற்கொள்ளணும். அதே மாதிரி இப்ப கன்னியாகுமரியில கன்னியாகுமரி தான் அவதான் கன்னி பெண்ணு. சிவபெருமானுக்காக பல வரங்களை இருந்து பல விரதங்கள் மேற்கொண்டு ஒத்த காலில் நின்று தவம் புரிந்தவ. சரியா? அவளை போல எத்தனையோ கன்னி பெண்களுக்கு தன்னுடைய முன் ஜென்மத்தோடைய தொடர்புள்ள கணவர்கள் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை. அது மாத்திரம் என்கிட்ட வர்றவங்களும் ஒரு சிலர் அபூர்வமா 100ல 1 1000ல 10 இப்படி உள்ள முன்ஜென்ம தொடர்புள்ள கணவன் மனைவி எல்லாம் வந்திருக்காங்க என்கிட்ட பாக்க. அந்த மாதிரி தொடர்பு உள்ள ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரியை மேற்கொள்ளணும். கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்கம்மா. நல்ல விஷயங்கள். நன்றிகள். நன்றிம்மா. உங்களுக்குதான் எதுவும் இது இல்லாம அன்னன்னைக்கு கரெக்டா எடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறீங்க. நான் தான் நன்றி உங்களுக்கு சொல்லணும். தேவதூதர்கள் மாதிரி நீங்கம்மா. நீங்க சிரஞ்சீவியா நல்லா இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.